மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்துச் செல்ல தடை விதித்தவர்கள்தான் தற்போது அதிமுகவின் இரு அணிகளாக பிரிந்திருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சசிகலாவை பற்றி 10% உண்மைகளை மட்டுமே கூறியுள்ளதாக தெரிவித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதமுள்ள 90% உண்மைகளை ஆர்கே நகர் மக்களுக்கு தெரிவிப்பாரா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இரண்டு அணிகளாக இப்போது பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஓர் அணியில் இருந்தபோது கோடிக்கணக்கின கொள்ளையடித்தவர்கள், ஊதாரித்தனமாக ஊழல் புரிந்தவர்கள், முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு கூட அழைத்துச் செல்வதற்கு தடை போட்டார்களே, அதை தடுத்து நிறுத்தியவர்கள் தான் இப்பொழுது இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுதான் கொடுமை. நான் 10% தான் சசிகலாவுடைய மர்மத்தை சொல்லி இருக்கிறேன். இன்னும் 90% இருக்கான். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, சசிகலாவினுடைய 90% உண்மைகளை நீங்கள் எங்கே வெளியிடுறீங்களோ வெளியிடலையோ, ஆனா ஆர்கே நகர் தொகுதியில் நீங்க வெளியிட்டாக வேண்டும். அது முடியுமா?